வாங்க நண்பா, நம்ம கேத்லாப் வீடியோஸை பார்ப்போம். இதுதான் கேத்லாபோட மிஷின். இந்த மிஷினில் தான் நம்ம ஆஞ்சியோகிராம், பிடிசிஏ, இன்னும் டிஃப்ரெண்ட் கேசஸ் எல்லாமே பண்ணுறோம். இங்கே இருக்கிறது வந்து இமேஜ் சியாமுன்னு சொல்லுவோம். இந்த ஃபுல் பாடியை வச்சு தான் நம்ம வந்து டேபிள் வந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு சிஏஜி ப்ரொசீஜர் இல்லை பிடிசிஏ ப்ரொசீஜர் பண்ணுறோம். இதில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே பாருங்கள். கிளியராக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேபிள் டவுன் பண்ணோன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டேபிள் டவுன் ஆகும். ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கிறோம். பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணும் போது எல்லாமே இந்த பட்டனால் யூஸ் இருக்கும். அண்டு டேபிள் அப் பண்ணோம்னா அண்ட் அப்போர்டில் இருக்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணால் டேபிள் வந்து அப் ஆகும். இது எதுக்காகனா ப்ரொசீஜர் பண்ணுற டைமில் டேபிள் அப் பண்ணி ஒரு ஆஃப் இதில் வைக்கணும். நம்ம ஸ்டொமக் வர அளவுக்கு டேபிள் ரைஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் டாக்டர்னால் ஈஸியாக பண்ண முடியும். பாடியை மூவ் பண்ணோன்னா இந்த பட்டன் மூலிமா பாடியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ஸ்க்கெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த பட்டன். அண்ட் இந்த பட்டனை அமுத்தி பிடிச்சா தான் மூவ் பண்ண முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். அண்ட் வந்து நான் இந்த டிவைஸோட டிஸ்பிளே காரணம். இந்த டிஸ்பிளேயில் தான் ஃப்ளூரோ சேவ் பண்ணுறது அண்டு வந்து ஃப்ளூரோ ஆன் பண்ணுறது, ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் இமேஜஸ் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த சிஸ்டம்ஸில். அண்டு ஸ்டென்ட் வந்து கிளியர் ஸ்டென்ட் பண்ணுறது, பாயிண்டரு, டைமரு, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து இமேஜை வந்து மேக்னிஃபை பண்ணுறது. அப்படின்னா இமேஜை வந்து சுருக்கி காட்டும். எந்த இமேஜ் நமக்கு தேவைப்படுதோ அந்த இமேஜ் வந்து அந்த பட்டனால் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வச்சு அதோட அவுட்டர் லேயர், ஹார்ட்டோட அவுட்டர் லேயர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பர்டிகுலராக அந்த ஹார்ட்டை மட்டும் காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த பட்டன். இது வந்து மினிமைஸ் பண்ணி பர்டிகுலராக நம்ம எந்த ஆர்ட்ரி பார்க்குறோமோ அந்த ஆர்ட்ரியை காட்டுறதுக்காக இந்த பட்டன். நான் ஜூம் பண்ணி காட்டுறதுக்காக உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேகன்னு சொல்லுவோம். மேகன்றது வந்து ஒரு இமேஜை வந்து ஜூம் பண்ணி காட்டுறது தான் நம்ம மேகன்னு சொல்கிறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது மேகு. இது வந்து ப்ளஸ் சிம்பிள் அமுத்தோம்னா மேக் வந்து கொடுத்துட்டே போகும். மைனஸ் அமுத்தணும்னா மேக் வந்து டிக்ரீஸ் ஆக போகும். இந்த பட்டன் எதுக்காகன்னா டேபிள் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. அது ஃப்ளூரோ ஆன் பண்ணுற பட்டன். இந்த பட்டன் அமுத்ததுனால ஃப்ளூரோ ஆன் ஆகும். அப்போ ப்ரொசீஜர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சியாம் பார்க்க போகிறோம். சியாம் வந்து எல்ஏஓ ஃபஸ்ட்டு போனோம். எல்ஏஓ வந்து 45 போனால் தான் இப்போ கரெக்டான வியூ. 45 போயிட்டு அந்த பாடியை வந்து பேன் பண்ணணும். அண்ட் வந்து இந்த பேன் பண்ணிட்ட பின்னாடி பார்க்கணும் எந்த வெசலுக்கு நம்ம எங்கேஜ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. எங்கேஜ் பண்ணிட்டோம்னா லெஃப்ட் சைடு எங்கேஜ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்ஏஓ கார்டல் வரணும். எல்ஏஓ கார்டல் கூட 45-30 வரணும். 45-30 வந்துட்டு சியாமை வந்து கொஞ்சமாக திருப்பிட்டு அண்ட் வந்து பாடியை வந்து பேக்கோட இழுத்தோம்னா பொசிஷன் பண்ணிக்கணும். பொசிஷன் பண்ணிட்ட அப்புறம் நம்ம எல்ஏஓ கார்டல் வரணும். எல்ஏஓ கார்டல் வந்துட்டு அங்கே பாடியை வந்து லெஃப்ட் சைடாக கொஞ்சம் தள்ளிக்கிட்டு பொசிஷன் பண்ணிக்கணும். பொசிஷன் பண்ணிக்கிட்ட அப்புறம் நம்ம எந்த ஆர்ட்ரிஸை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதில் 2 பார்ப்போம். எல்சிஎக்ஸ் அண்டு எல்எம்சியை பார்ப்போம். நம்ம அதை பார்த்து முடிச்சிட்டு பின்னாடி ஏபி கிரேனியல் போக வேண்டியதாக இருக்கும். அண்டு ஏபி கிரேனியல் போயிட்டு ஆர்ஏஓ கார்டுலேருந்து எப்பவுமே போகும்போது டாக்டருக்கு படாமல், டெக்னீஷியன்ஸ்க்கு படாமல் மூவ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் ஏபி கிரேனியல் கொஞ்சம் நம்ம யாருக்கும் படாமல் இருக்கும். ஏபி கிரேனியல் போயிட்டு 45 போனோம்னா அக்யூரேட்டான வியூ. 45 போயிட்டு பொசிஷன் டவுன் பண்ணிட்டு அப்போட மூவ் பண்ணோம்னா பொசிஷன் வந்துடும். டிஸ்பிளேயில் ஒரு டைம் நம்ம பொசிஷனை பார்த்து வேண்டியிருக்கோம். பார்த்துட்டு எங்கேஜ் பண்ணிட்டு பின்னாடி ஆர்ஏஓ கார்டல் போகணும். ஆர்ஏஓ கார்டல் எதுக்காகனா டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக ஆர்ஏஓ கார்டல் போயிட்டு அதுக்கப்புறம் எல்ஏஓ கார்டல் போனோம். எல்ஏஓ கார்டல் போயிட்டு அந்த வியூவை நல்லா பொசிஷன் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு அண்டு 30 போனால் போதும். 30 போயிட்டு எல்ஏஓ கார்டல் வரும்போது டாக்டருக்கு படாமல் இருக்குதான்னு பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஏபி கார்டலுக்கு வரணும். ஏபி கார்டல் வந்து மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் வியூஸில் நம்மளுக்கு இமேஜ் தெரியாத இருக்க பட்சத்தில் மட்டும்தான் டபுள் மேக் யூஸ் பண்ணி ஏபி கார்டல் பார்ப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ். ஏபி கார்டல் பார்க்கணும். ஸ்லோவாக ஏபி கார்டலுக்கு வந்து 30 வச்சா போதும். 30 டிகிரிக்கு ஏபி கார்டல் வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஏபிக்கு போயிடணும். ஏபி போயிட்டு டவுன் பண்ண அப் பண்ணிவிட்டு அண்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் மானிட்டர். இந்த மானிட்டரில் வந்து 3 மானிட்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு மானிட்டரில் வந்து இமேஜ் ஃப்ளோரோ தெரியும். இன்னொரு மானிட்டரில் வந்து நம்ம எதுக்காக பண்ணிகிட்ருக்கோமோ அதை வந்து இப்போ ரெஃபர் பண்ணி வச்சுட்ருப்போம், சேவ் பண்ணி. அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக இன்னொன்று யூஸ் ஆகும். இதில் பாருங்கள்
இந்த பட்டன்ஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணும்போது தான் நம்ம வந்து ப்ரொசீஜர் டைமில் வந்து கிளியராக பார்க்க முடியும். எங்கே வந்து பிளாக் இருக்குது, சிவியர் பிளாக் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பட்டன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. இந்த பட்டனில் கிளிக் பண்ணோம்னா சைடு வந்து சேவ் ஆகும். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொசீஜர் பண்ணுற டைமில். இதுக்காக தான் இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இது எல்லோ கார்டல் வியூவு. அண்ட் இந்த பட்டன் வந்து நம்ம வந்து பாடியை வந்து 90 டிகிரியாக திருப்பத்துக்காக, டர்ன் பண்ணுறதுக்காக. இது எதுக்காக டர்ன் பண்ணோன்னா, சில டைம் வந்து ஹேண்டில் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக கெத்திட்டரும் ஒயரும் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியாது. அதனால நம்ம மூவ் பண்ணி காட்டணுன்னும் போது இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து 90 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரியாக திருப்பி பார்ப்போம். அதுக்காக தான் இந்த பட்டன் யூஸ் ஆகுது. பொறுமையாக மூவ் பண்ணும்போது அங்கே பொசிஷனும் அப்படியே கொஞ்சம் திரும்பிகிட்டே வரும். நம்மளுக்கு பொறுமையாக மூவ் பண்ணி முடித்த உடனே அந்த பட்டனை ஆஃப் பண்ணோம்னா அதே பேக் இதாகிடும். நம்ம வந்து பாடியை வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அண்டு இந்த பட்டன் வந்து எதுக்காகனா, ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வியூ வர முடியாது ஒரு ப்ரொசீஜர் டைமில், ஒரு நார்மலான டைமில். அதனால் அவங்க ப்ராக்டிஸ்க்காக இந்த வியூஸ் எல்லாமே யூஸ் ஆகும். 1 and 2, 3ன்னு சொல்லிட்டு 3 வியூஸ் இருக்குது. இந்த வியூஸ் எல்லாமே ஜஸ்ட்டு நான் ஃப்ரெஷர்ஸ்க்காக ஒரு பேசிக்காக நான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இது நிறையா ஹாஸ்பிட்டலில் நடக்கும். நிறையா பேர் இதை சேவ் பண்ணி வைப்பாங்க ஃபார் ஜூனியர்ஸ் ஒன்லி. இதை வந்து நம்ம சியாமோட பட்டனை வந்து அமுத்தி முன்னாடி பிடிச்சா மட்டும் போதும். நம்ம எந்த ஆங்கிள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆங்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட சியாமே போயிட்டு பொசிஷன் பண்ணிக்கும். இதுதான் ஈஸியான வியூ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபரு அண்ட் லெஃப்ட் சைடு சியாமே வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகி போயிடும். பாடி அப்படியே இருக்கும், சியாம் ரொட்டேட் ஆகும். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிட்டு பின்னாடி டபுள் சைடோட பட்டன்ஸை கிளிக் பண்ணிட்டோன்னா பேஷண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த சியாம் பட்டனை வந்து அமுத்தி முன்னாடி பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சியாமே 60 டிகிரிக்கு டேர்ன் ஆகும். 60 டிகிரி டேர்ன் ஆகிட்ட பின்னாடி நம்ம பெட் வந்து டவுன் ஆகும். பெட் டவுன் ஆனோடனே பேஷண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா சில பேஷண்ட்னால் பல்ஜாக இருக்கிற பேஷண்ட், குண்டாக இருக்கிற பேஷண்ட்னால் அவங்களால நவர முடியாதுன்னு பட்சத்தில் நம்ம நவுத்துக்க முடியும். அந்த டைமில் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நவுத்துறதுக்காக. இந்த சியாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அந்த இது இல்லாமல் இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பார்க்குறோம். லெஃப்ட் சைடுக்கும் சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்து பட்டன் சைடில் இருக்கிற 2 பட்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு சியாமோட பட்டனை ஃபுல்லாக அமுத்தி முன்னாடி பக்கமாக தள்ளி பிடிச்சோம்னா அதில் வந்துடும் லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு. இது வந்து மெயினாக வந்து இந்த பெரிபெரல் வாஸ்குலார் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கும்போது லெக்கில் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே ஆஞ்சியோகிராம், பிடிசி சம்திங் லெக்கில் ஸ்டென்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் டிகிரி. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மல் பொசிஷனுக்கு வரணும்னா ஹெட் சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம சேம் அதே மாதிரி சியாம் பட்டன்ஸில் சைடு கிளிக் பண்ணிட்டு அதை முன்னாடி நம்ம தள்ளி பிடிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட் சைடில் வந்து பொசிஷன் ஆகிடும். இதுதான் இதில் இருக்கிற சியாமோட ஈஸியான டிப்ஸ் அண்டு பட்டன்ஸ் யூசஸ்ஸு. ரெஃபரன்ஸ் வீடியோவை பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து இந்த கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ரெஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளேயில் காட்டும். அதில் நம்ம எந்த இமேஜ் வேணுமோ இந்த பட்டன்ஸ் மூலிமா நம்ம மூவ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெல்லாம் மூவ் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது கேஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணதுனால அதனால் நம்மளால் கிளிக் பண்ண முடியல. இது வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்க முடியும் இந்த வீடியோஸை. கிளிக் பண்ண உடனே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு எப்படி தேவையோ சிஸ்டோல் அண்ட் ஐஸ்டோல் வந்து ஃபில்லிங்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து ஈஸியாக அதில் பண்ண முடியும். இதுதான் பாயிண்டர். இந்த பாயிண்டரும் சேம் இதே பட்டன் வச்சு எந்த இடத்துல நம்மளுக்கு பிளாக்கேஜ் இருக்கோ சில டைம் தெரியாதப்போ நம்ம வந்து இப்படி காட்டலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்காக சும்மா பாயிண்டரை காட்டணும்னு சொல்லிவிட்டு நான் அங்கே இங்கே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ தான் இது பாயிண்டரோட யூஸஸ் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் ஸ்டண்ட் எதுக்காகனா ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்கோம். அந்த ஸ்டென்ட் இடத்துல ஏதாவது பென்ஸு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் கிளியர் ஸ்டண்ட்டு நம்ம இது பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட்டு ரஃப்பாக நாங்கள் உங்களுக்கு கிளியர் ஸ்டண்ட் போட்டு காட்டிருக்கேன். இங்கே ஸ்டென்டட் போர்ஷன் கூட கிடையாது. இது நார்மல் இமேஜ். இது அவ்வளோதான். இது வந்து எமர்ஜென்சி பட்டன். இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக சியாம் வந்து ஒர்க் பண்ணாத போர்ஷனில் இது ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த சியாம் பட்டன்.
இந்த வீடியோனால் கேத்லாபை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க, கேத்லாப் மிஷின்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொரோனரி ஆர்ட்ரிஸை பற்றி ஒரு குட் வீடியோ கொடுக்குறேன். நான் மறக்காமல் ஃப்ரெஷர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருக்கிறவங்க என் சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.